சிவ மந்திரமே யுக தர்மம். ஜெகன்மாதா வாழை மனம் நீதாய் திருவடிகள் போடும். குருவே நமசிவாய். வெளிநாட்டில் உள்ள சில அன்பர்கள் அவர்களின் குலதெய்வமோ அல்லது இஷ்ட தெய்வமோ அல்லது காளி, கணபதி, மகாலட்சுமி, பைரவர் போன்ற எந்த ஒரு தெய்வத்தின் சித்து எடுக்க விரும்பினாலும் அவர்களுக்கு தகடு, தாயத்து மற்றும் குறிப்பிட்ட தெய்வத்தினுடைய வசிய அஞ்சனம் கண்டிப்பாக தேவை. இவற்றை எல்லாம் அவர்கள் இந்தியாவிலிருந்து தான் பெரும்பாலும் வாங்குகிறார்கள். லாக்டவுனுக்கு பிறகு வெளிநாட்டுக்கு இத்தகைய அருட்பொருட்களை அனுப்புவது சாத்தியமில்லாத ஒரு சூழ்நிலை தற்போது உள்ளது. மஞ்சள், குங்குமம், விபூதி மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. வெளிநாட்டில் வாழ்பவர்கள் இத்தகைய அருட்பொருட்கள் இல்லாமலும் நீங்கள் விரும்பிய தெய்வ சித்தை அடைய முடியும். அதை பற்றி தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது குறிப்பிட்ட அந்த தெய்வத்தினுடைய தகட்டிற்கு பதிலாக நீங்கள் தெய்வத்தின் சிலையே வாங்கி கொள்ளுங்கள். அது பஞ்சலோகமாக இருந்தாலும் சரி, பித்தளையாக இருந்தாலும் சரி, சிலையை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள். கூடவே ஸ்ரீசக்கரம் மட்டும் போதுமானது. ஸ்ரீசக்கரம் ஒன்றை வாங்கி கொள்ளுங்கள். அமேசான் போன்றவற்றிலிருந்தும் நீங்கள் ஆர்டர் செய்து வாங்கி கொள்ளலாம். ஸ்ரீசக்கரம் என்பது எல்லா தெய்வங்களுக்கும் பொதுவான ஒரு சக்கரம் ஆகும். அதே போல் ஒரு தெய்வத்துடைய சித்து நிலை என்பது மாந்திரிகர்களுக்கு மட்டுமல்ல, குடும்பஸ்தர்கள், பிஸ்னஸ், ஜாப் இவற்றில் இருப்பவர்களுக்கும் வெற்றிகரமாக தங்களுடைய தொழிலையும் வாழ்க்கையை நடத்துவதற்கு கண்டிப்பாக ஒரு தெய்வ சித்து தேவை. தெய்வீக மரங்களான வில்வம், வெள்ளெருக்கு மரம், வன்னி மரம் போன்றவற்றிலிருந்து கொஞ்சம் சமித்துகளை மட்டும் நீங்கள் சேர்த்து ஒரு மையை தயார் செய்து கொள்ள வேண்டும். இந்த மையுடன் நான் சொல்கிற ஒரு சில அருட்பொருட்களை மட்டும் சேர்த்து கொள்ளுங்கள். நான் குறிப்பிடுகின்ற ஒரு மந்திரத்தை ஜபித்தால் போதும், உங்களுக்கு அந்த மந்திரம், அந்த குறிப்பிட்ட தெய்வத்தினுடைய மந்திரம் சித்தியாகிவிடும். இந்த மாதிரி நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஒரு தெய்வ சித்தை எளிதில் அடைய முடியும். இவற்றை பற்றிய மேலும் விவரம் அறிய எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்கள். நான் உங்களுக்கு வழிகாட்டுகிறேன். இந்த கலிகாலத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு தெய்வ சித்து அவசியம். இது என்னுடைய அட்வைஸ். ஆகவே உங்கள் தெய்வம் என்பது குலதெய்வமாகவும் இருக்கலாம், இஷ்ட தெய்வமாகவும் இருக்கலாம், அல்லது ஜாதகப்படி உங்களுக்கு ஃபேவரபிளான எந்த தெய்வம் என்று கண்டறிந்து அந்த தெய்வ சித்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மேலும் விவரம் அறிய எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் வீரமாகாளி அன்னையருள், ஜெய் வராகி அன்னையருள்.